வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து சாம்பிராணி எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். சிறு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி சின்ன சின்னதாக செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வேஸ்ட்டை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்ற ஐடியாவும் தான். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இந்த சாம்பிராணி வத்தி செய்யலாம் அப்படின்றத பார்த்துடலாம். வீட்டில் இருக்க வேஸ்ட்டு தாங்க வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதிகமான பொருட்கள் இதுக்கு தேவைப்படாது. குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். ரோஸ் எடுத்து வச்சிருக்கேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமந்தி, வெள்ளை சாமந்தி, அப்புறம் செம்பருத்தி எல்லாம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா காஞ்ச வெத்தலை இந்த மாதிரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். துளசி இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்து வெறும் பூக்கள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாதியாக போட்டாலும் பரவாயில்ல, இல்லை பெரிய மிக்ஸியாக எடுத்துக்கோங்க. எல்லா பூ வகைகளும் போட்டுக்கலாங்க. அந்த வாடாமல்லி பூ, அப்புறம் பார்த்தீங்கன்னா வேப்பலை, இதெல்லாம் துளசி, இது எல்லாம் போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இது கூட என்னென்னலாம் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 அளவுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் வாசனைக்காக. பிரிஞ்சி எல்லாம் வந்து ஒரு 7-8 ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதியாக போடுறதுனால அடுத்ததில் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். ஸோ இது கூட அடுத்ததாக போட போகிறது வந்து பார்த்தீங்கன்னா லவங்கம் பாருங்கள் எவ்வளோ எடுத்திருக்கேன்ட்டு, ஒரு 20 லவங்கம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இந்த பூக்கள் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கற்பூரம் நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேங்க. அடுத்ததில் போடுறதுக்காக நீங்கள் இன்னும் இதே அளவு விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. ஒரு 30 கற்பூரம் போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்தது கொஞ்சமாக சாம்பிராணி போட்டுக்கிறேன். இது எல்லாமே அரைச்சி எடுத்துட்டு இது பாருங்கள் எவ்வளோ தூளாகிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா உதிரியாக வருது பாருங்கள். நல்லா இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ரோஸ் வாட்டர் இருந்தால் அதை கூட போடலாம். அப்படி இல்லைன்னா நான் தண்ணி தாங்க இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ரோஸ் வாட்டர் இல்லாததுனால நல்ல மனமாக இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? வீட்டிலே சாம்பிராணி வத்தி தாங்க செய்யலான்ட்டு இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக வரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டான பூவை வச்சு இந்த மாதிரி கூட நம்ம க்ரியேட்டிவாக பண்ணலாம். அது மட்டும் இல்லாத வீட்டிலே நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் மாதிரி கூட உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கலாம். இது வந்து நான் வீட்டு யூஸ்க்காக தாங்க ட்ரை பண்ணேன். இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் சூப்பராகவே வந்திருந்தது. கற்பூரம் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் பண்ணிக்கலாம். ஏதாவது ரவுண்டாக இருக்க சிலிண்டர் டைப்பில் இருக்க இதுல வந்து போட்டு நீங்கள் அந்த ஷேப் எடுத்தீங்கனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி உருட்டி, அப்படி இல்லையா நம்ம வந்து ஊதுவத்தி எப்படி எடுப்போம் இல்லைங்களா, சாம்பிராணி ஊதுவத்தி, அந்த மாதிரி போட்டிங்கனாலும் பரவாயில்ல. சூப்பராகவே வந்தது. இந்த மாதிரி பிடிச்சிக்குங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து நல்லா கூராக பண்ணிக்கோங்க. ஸோ வேஸ்ட்டான ஃப்ளவர்ஸ் செய்யும். அப்படி உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் அதாவது ரோஸ் மாதிரி நல்ல வாசனை, இந்த பட்டன் ரோஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோஸ்லாம் இன்னும் நல்ல வாசனை தரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தலை, வேப்பலை, துளசி இது எல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் மனமாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான சாம்பிராணி வத்தி தயாராகியாச்சு. இதை வந்து இப்போ நம்ம ட்ரை பண்ணணுங்க. ஒரு 2-3 நாள் வெயிலில் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிடும். ஷேப் உங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாத இந்த ஃப்ளவர்ஸ் எதுவும் போடாத வந்து வெறும் வேப்பில், அப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி வச்சு கூட நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த கற்பூரம் கம்மியாக இருந்ததுனால டக்குன்ட்டு நார்மலாக எரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரல. அதனால கற்பூரம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா இன்னும் மனமாகவும் இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை ஃபுல்லாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சிடலாம். இப்போ இதை வெயிலில் வச்சு எடுத்துடலாங்க. நான் ஒரு 2 days வைக்கலாம் அப்படின்ட்டு வச்சு ஏற்றி பார்த்தேன். ஸோ அதையும் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதை பாருங்கள், நல்லா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டேன். இதுக்கப்புறமேட்டா 2 days கழிச்சு தான் இந்த மாதிரி நல்லாவே காஞ்சி இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம ஏற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் ஏற்றி பார்த்தேன். சூப்பராகவே வந்ததுங்க. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய அந்த ஏலக்காய்லாம் போடும்போது வாசம் வந்து செமையாக வருது. லவங்கம் இதெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா வாசனையும் சூப்பராக இருக்குது. நெய்யை வந்து போடும்போது ஒரு 2 ஸ்பூனுக்கு மேலேயே கொஞ்சம் போட்டு பிசைஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.